வேற லெவல் அந்த பில்லா படத்துல புரியுதுங்களா? அதான் அந்த ஸ்டென்ட் எல்லாத்துக்கும் வேற லெவலு. அவ்வளவுதான். வேற லெவல் பண்ணிருந்தாங்க. நம்ம தேட்டரும் ரோகிணி தேட்டர்னாலே தலைதான். அதுக்கேற்ற மாதிரி சப்போர்ட் பண்ணானுங்க. அவ்வளவுதான். கில்லி படம் வந்து இதோட பயங்கர வைப்புன்னு சொல்லிட்டு கில்லின்றீங்களா? அப்படின்னா தான் இது அந்த கில்லில சொல்லுவா. கில்லி ஒரு படமே இல்ல, எப்பவுமே தலை படம் தான். கில்லிக்கும் மங்காத்தா கூட்டம் எது அடிக்கும்? மங்காத்தா தான். தீனாவே சாப்பிட்டு போயிடும் பாருங்க வேணா கொஞ்ச நாள்ல. அவ்வளவுதான். பில்லா சாப்பிடாதுங்களா? தலை படம் எல்லாமே இல்ல, விஜய் படம் எல்லாம் ஓடும். மொக்க படம் எல்லாமே விஜய் படம்லாம் தலைதான். எப்பவுமே ரோகிணில எல்லாம் ஸ்கிரீனா என்ன சொல்றது? ரோகிணில தலைதான்ற உங்களுக்கு ஸ்கிரீன். இதே தேட்டர்ல வாரிசா துணி வெளியே ஓட விட்டுது. துணிதான் ஓட விட்டுது. வாரிசுலாம் வாரிசே உனக்கு இல்ல, அதனால வாரிசு வேற லெவல்ல போயிட்டாப்ல. சம்பாதிச்சு வேற லெவல். நீங்க நல்லா இருப்பல. தளபதி ரசிகருக்கு இதுவாயிடுச்சு. படமே ஓடல. ஆனா தலைப்படம் எதுவும் சொல்ல எங்க பேசி அவ்வளவுதான். உங்களை சொல்றோம் கில்லி 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 நீங்க அவ்வளவுதான். உங்களுக்கு பலி ஆயிடுவீங்க எல்லாரும். அவ்வளவுதான். வேற மாதிரி இருந்துச்சு, தாறுமாறா இருந்துச்சு. நல்லா பாட்டு எல்லாம் சூப்பரா வைப் பண்ணோம். சூப்பரா இருந்துச்சு படம். தேங்க்யூ. எல்லா சீனுமே செம்மையா இருந்துச்சு. 4 பேரு, அது கீழே 40 பேரு. அந்த சீனு எல்லா சீனுமே செம்மையா இருந்துச்சு. செம்ம. தலையோட டயலாக் எல்லாம் நம்ம படத்துல நிறைய பார்த்திருக்கோம் டிவிலலாம். சோ அந்த ஸ்கிரீன்ல அவங்க சொல்லி கேட்கும்போது எப்படி இருந்துச்சு? ஃபுல் மாஸ் ஃபீலிங்கா இருக்கு. எல்லாருமே கத்திட்டே இருந்தோம். சூப்பரா இருந்துச்சு படமே. பாட்டெல்லாம் எப்படி வைப் பண்ணீங்களா? ஃபுல்லா எல்லாமே ஸ்கிரீனே தெரியாத அளவுக்கு எல்லாருமே முன்னாடி போய் ஆடிட்டே இருந்தாங்க. நீங்க எப்படி என்ஜாய் பண்ணீங்க? நல்லா என்ஜாய் பண்ணோம். சூப்பர். இது மங்காத்தா தான் ரீலீஸ் பண்ணலாம்னாங்க. ஆனா இப்ப பில்லா பண்ணிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க நீங்க? எல்லாமே தலை படம் தானே, எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணலாம். கொடுங்க திரும்பி எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ண சொல்லுங்க. எல்லாத்தையும் வந்து பார்க்கலாம். சூப்பரா இருந்துச்சு. செம்மையா இருந்துச்சு. ஒவ்வொரு பிஜிஎம் எல்லாமே சூப்பர். வேற லெவல் ப்ரோ. படம் வேற லெவல்ல இருந்தது. எப்ப பாருங்க எல்லாத்திலையும் சொல்லி எனக்கு இதாகி போச்சு. அங்க தொண்டை கட்டுனது இல்லாம இங்கேயும் தொண்டை கட்டுது. ஏன்னா அந்த லெவலுக்கு எனக்கு வைப். ஆனா சொல்லிட்டே இருப்பேன் நான். ஏன்னா தலைக்காக வந்த படம், தலை ஏகேக்காக வந்த படம். அதனால நல்லா வைபாவே இருந்தது ப்ரோ. எல்லா சீனுமே தலை வந்த எல்லா சீனுமே கூஸ் பம்ப்ஸ் தான். ரொம்ப அல்டிமேட்டா இருந்தது. அல்டிமேட் ஸ்டார்னு சும்மா சொல்லிக்கிறாங்க. வர ஒவ்வொரு சீனுமே அல்டிமேட்டா தான் இருந்தது. எல்லா சீன் ப்ரோ எப்படி சொல்றது, அஜித் வர ஒவ்வொரு என்ட்ரியுமே அந்த கோட் ஷூட் போட்டு ஸ்லோ மோஷன் என்ட்ரியா இருக்கட்டும், அவர் அந்த கண்ணாடி போடுற ஸ்டைலா இருக்கட்டும், எல்லாமே அந்த ஸ்விம்மிங் பூல்ல வந்து ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருப்பாரு. அந்த சீன்லாம் நான் வந்து சின்ன வயசுல வால்பேப்பரா வச்சிருந்தேன் ஃபேஸ்புக்ல. அந்த மாதிரி அந்த இது நான் நேர்ல பாக்குறேன். பிரசன்ஸ்ல சூப்பரா வைபா இருந்தது ப்ரோ. அது எப்படி சொல்றது, நான் மிஸ் பண்ணேன். மறுபடியும் வந்து பார்க்கும்போது எனக்கு வந்து ஹாப்பியா தான் இருக்குது. நல்லா இருந்தது ப்ரோ நிஜமாலுமே. அது எப்படி சொல்றது, 2 பேருமே கெத்தா இருக்கிறாங்க. இது வந்து எப்படி சாமிங் அழகுன்னு சொல்றதோட கெத்தா இருக்கிறாங்க 2 பேருமே பார்க்க. இவங்களும் அவங்களுக்கு ஈக்குவலா டஃப் தராங்க. அந்த ஐ சைட்ல இருந்து எல்லாமே, அந்த பாடி லாங்குவேஜ்ல இருந்து எல்லாமே ஈக்குவலா டஃப் தராங்க நயன்தாராவும். அதே மாதிரி யுவன் மியூசிக் வந்து பிஜிஎம்லாம் வந்து எப்படி சொல்றது, நான் மிஸ் பண்ணிட்டேன். அப்புறமே நான் இவ்வளவு நாள் நோட் பண்ணதில்லை. பிக் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது எனக்கு வந்து நிஜமாலுமே கூஸ் பம்ப்ஸா இருக்குது யுவனோடைய பிஜிஎம்ஸ்லாம். நான் வந்து ரிங்டோனா மாத்த போறேன். அது ரீ ரிலீஸ் பண்ணியிருந்தா நிஜமாலுமே இன்னும் செம்மையா இருந்திருக்கும். ஆனா பில்லா ஒன்னும் டஃப், அதுக்கு டஃப் தான் இருந்தது நிஜமாலுமே. பில்லாவா இருக்கட்டும், தீனாவா இருக்கட்டும். ப்ரோ தலை பர்த்டே நான் இது வரைக்கும் ஃபேன். நான் சென்னைக்கு புதுசு, ரோகிணிக்கு இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸே எனக்கு வந்து செம்மையா இருக்குது. என்ன இவ்வளவு இப்படியா திருவிழா மாதிரி இருக்குது, எங்க ஊர் திருவிழா மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் என்ஜாய் பண்ணேன். விளையாட்டு மங்காத்தா விட மாட்டா, இந்த ஆத்தா அதுவும் சுகந்தி ஆத்தா விட மாட்டாதான். 1 மணிக்கு அங்க போய் பார்க்க போறோம்ல, டிவில போடுறாங்களா, அதனால இந்த படமே இருக்கட்டும். ஓகேவா? ரொம்ப நாள் கழிச்சு தலைய ஸ்பீட்ல பார்க்க போறீங்க, அது எப்படி இருக்கு? உண்மையாலுமே ரொம்ப மெர்சலா இருக்குது. ஏன்னா என் தலைய வந்து நான் 2 வட்டம் நான் பாத்திருக்கேன். நீங்களாம் நினைக்கிற மாதிரி ஹாய் பாய் சொல்லிட்டு போற தலை கிடையாது. 1/2 மணி நேரம் சுகந்தி பல்ஸ் பார்த்தேன். ஏன்னா பரமசிவன்ல சாதாரண ஆர்டிஸ்ட். அப்ப நான் வயசுல 7 மாசம். என் போட்டோ கூட இருக்குது. அவங்களுக்கு போட்டோ அனுப்புறேன், யாருக்காவது முக்கியமானவங்களுக்கு. ஏன்னா ஆனா என் தலை 17ல மறுபடியும் சிங்க தலையா வந்து நடிகர் சங்கத்துக்கு வராது, வந்துச்சு ஜல்லிக்கட்டுக்கு வந்து பேசுறேன் நானு. வீரம் 10 வட்டம் பார்த்தேன் தலை அப்படின்னு. 10 வட்டம் எதுக்கு சுகந்தி பாக்குற, 1 வட்டம் 2 வட்டம் பார்த்தா போதாதா அப்படின்னு. அப்பயும் நம்ம காசை தான் சேவ் பண்றதுக்கு என் தலை வந்து 1/2 மணி நேரம் கையை பிடிச்சி பேசினேன். அந்த கையை விடவே இல்லை. நானா அவரா விடுவாரான்னு பார்த்தேன், அப்புறம் நானா தான் விட்டுட்டு வந்தேன். அந்த மாதிரி எளிமையான தலை எங்க தலைன்னு சொல்றது உங்களுக்கு பிடிக்கலதான். ஆனா என்ன பண்றது, நான் 2 மன்றம் அவருக்காக 17 வயசுலயே கண்டுகொண்டேனுக்கும் முகவரிக்கும் என் தலைய கூப்பிட்டு கிராப்பட்டிலையும் எடமலைப்பட்டி புதூர்லயும்
நான் ரசிகர் மன்ற ஓபன் பண்ண வெறித்தனமான தெரித்தனமான ரசிகை. ஓகேவா? வேற உனக்கு ஒரு பங்கும் எனக்கு ஒரு பங்கும் சமாதானம் சமர்ப்பணம். ஓகே, மறுபடியும் நீங்க 2 பேத்தையும் போட்டு ட்விஸ்ட் பண்ணக்கூடாது. எங்க தல ரசிகர்களுக்கும் தளபதி வேணும். ஒரு தல ரசிக ஒரு தளபதி ரசிகரை பெற்றிருக்கேன்னா இதுலயே நம்ம தமிழ்நாட்டோட ஒற்றுமை தெரிய வேணாமா? ஏன்டா நெகட்டிவா பேசாதான் கண்டென்ட் உங்களுக்கு ஓடும்னா வேற எவனையாவது கூட்டிட்டு வந்து பேச. சுகந்தி கிட்ட பாசிட்டிவ் தவிர பக்குவமா வேற எதுவுமே வராது. ஓகேவா? வேற என்னது விடாமுயற்சி தான் வேணும். விடாமுயற்சியில அண்ணன் ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காங்க. அண்ணா நீங்க கார்ல மோதுனீங்கன்னா நாங்க லாரியில மோதிடுவோம். பாத்துக்கங்க, ரொம்ப வயலண்டான லவ் இது. லவ்னா லவ், இது சாதாரண லவ் இல்ல, வெறித்தனமான லவ். அதனால நீங்க நான் என்னோட ஸ்டைல்லயே சொல்றேன், நீங்க உடம்ப பத்திரமா பாத்துக்கங்க. தயவு செய்து உங்க உடல்நிலைய பாத்துக்கங்க. எங்க போனாலும் வண்டியில போறீங்க, பத்திரமா போயிட்டு பத்திரமா வாங்க. ஹாப்பி பர்த்டே, ஐ லவ் யூ பர்த்டே, ஐ லைக் யூ பர்த்டே, ஐ லவ் யூ ஃபுல் பர்த்டே. பில்லா படம் ரிலீஸ் ஆனப்ப நான் சின்ன பையன், பார்க்க முடியல, டிவியில இந்த மாதிரி தான் பார்த்தேன். இப்போ வந்து ஒரு நாள் கழிச்சு பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருக்குது. ஒவ்வொரு சீனும் வந்து ஒரு லாங்குவேஜ் தெரியாத ஒருத்தவங்க வந்து இந்த படம் பார்த்தாங்கன்னா இது தமிழ் படம் கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்கு. அது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கு. நான் மங்கத்தா ஃபர்ஸ்ட் டே பார்த்தோம் தேட்டரில். இருந்தாலும் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கொண்டாடுற அளவு தலை படம் வந்து மங்காத்தா தான். பில்லா மங்காத்தா அந்த ரேஞ்சு தான். ஒரு சீன் கூட லேக் இல்லாமல் எக்ஸைட்மெண்ட்டாக ஃபுல்லாக பார்க்குற மாதிரி மங்காத்தா ரிலீஸ் ஆயிருந்துச்சுன்னா எங்களுக்கு இன்னும் சாட்டிஸ்ஃபையாக இருந்திருக்கும். ஒவ்வொரு ஃப்ரேமும் ப்ரோ, தலை வர ஒவ்வொரு ஃப்ரேமுமே அவ்வளோ அழகா இருக்கும், நேச்சுரலா இருக்கும். நயன்தாரா ரொம்ப அழகா இருந்தாங்க ப்ரோ படத்துல, உண்மையிலே சூப்பரா இருந்தாங்க. வைப் நல்லா இருந்துச்சு ப்ரோ. உள்ள ஃபுல்லா நல்லா ஆடிட்டு பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சு. மொத்தமா தலை வந்து மறுபடியும் விஷ்ணுவர்தனுக்கு ஒரு படம் கொடுத்து பில்லா மாதிரி ஆரம்பம் மாதிரி ஒரு படம் பண்ணாருன்னா ரொம்ப சாட்டிஸ்ஃபையா இருக்கும். வரட்டும் ப்ரோ, பொறுமையா வரட்டும் ப்ரோ, வரட்டும். வெயிட் பண்றோம் நாங்க. என்னதான் இருந்தாலும் எவ்வளவு பிஸியா இருந்தாலும் இன்னைக்கு எனக்கு ஒர்க்கு லீவ் போட்டு வந்துட்டேன், அம்மா கூப்பிட்டு போறேன், வெளில போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லை. ஃபர்ஸ்ட் டே தலை படம் பார்க்கணும், தலை பர்த்டே என்ஜாய் பண்றோம். நல்லா அவ்வளவுதான். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி இட் வாஸ் ரியலி குட். உள்ள தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது உங்களுக்கு? அப்ப இருந்த மாதிரியே தான் இப்போ எல்லா சாங் எல்லா சீனுக்குமே ஃபுல் வைபா தான் இருந்துச்சு. இட் வாஸ் ரியலி நைஸ். இப்ப பொதுவா தியேட்டர்ல ரிலீஸ் ஆனாலே பசங்க தான் வைப் பண்ணுவாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. சோ गर्ल्स நீங்க எப்படி வைப் பண்ணீங்க? அதே மாதிரி தான். இட் வாஸ் லைக் ரியலி குட். எல்லாருமே வைப் அந்த மாதிரிலாம் இல்லை, எல்லாருமே ஜாலியா நாங்க கத்தி இது பண்ணிட்டு எல்லாருமே நல்லா இருந்துச்சு. நல்லா பேச அந்த மாஸ் டயலாக்ஸ் எல்லாம் கேட்கும்போது எப்படி இருந்துச்சு? அப்படியே கூஸ் பம்ப்ஸா இருந்திருக்குமே. ஆமா, லைக் ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப ரீரிலீஸ், அதுவும் ஆன் இட்ஸ் பர்த்டேன்ற போது இட் வாஸ் லைக் ரியலி குட் எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதான். இவனோட மியூசிக் எப்படி? அது சொல்லவே வேணாம். லைக் இப்போ வரைக்குமே அது ஒரு தனி வைப் தான். அதான் அது சன் டிவி கிட்ட தான் இது இருக்குன்னு சொல்லிட்டு ட்வீட் போட்டிருந்தாரு வெங்கட் பிரபு. அவங்க அது ரீரிலீஸ் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும், வைபா இருக்கும். திரும்ப ரீரிலீஸ் பண்ணா அது